இஸ்லாத்துல பெண்கள் தொழுகை நடத்தலாமா? அதாவது இமாமா நின்னு தொழுகையை வழி நடத்த முடியுமா? இது நிறைய பேருக்கு மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இஸ்லாமிய சட்டப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஆதாரத்தோட கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கு சிம்பிளா ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா தொழுகையில யார் கலந்துக்கிறாங்கன்றத பொறுத்து இந்த விதிகள் மாறுபடுது. அதாவது பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு சபையா இல்ல ஆண்கள் கூட சேர்ந்திருக்கிற சபையான்னு இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலையும் நம்ம தனித்தனியா அலசி பார்க்கலாம். முதல்ல பெண்கள் இமாமத் செய்யறதுக்கான இந்த அடிப்படை விதிகளை பத்தி ஒரு அறிமுகம் பார்த்துருவோம். தொழுகையில யார் இருக்காங்கன்றத பொறுத்து சட்டம் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு முழு விஷயமும் தெளிவா புரியும். நாம பார்க்க போற முதல் கண்டிஷன் இதுதான். ஒரு இடத்துல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த சூழல்ல ஒரு பெண் மத்த பெண்களுக்கு இமாமா நின்னு தொழுகைய வழி நடத்தலாமா கூடாதா? இதுதான் கேள்வி. ஆமாங்க, இதுக்கு இஸ்லாத்துல தெளிவான அனுமதி இருக்கு. ஷாஃபி, ஹன்பலி மாதிரியான முக்கிய மத்ஹப்கள் உட்பட பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஏத்துக்கிறாங்க. அதனால இது பரவலா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இதுக்கு ஆதாரம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல இருந்தே இதுக்கான ஆதாரம் இருக்கு. நபிகள் நாயகத்தோட மனைவிகளான ஆயிஷா அலி அவர்களும் உம்மு சலமா அலி அவர்களும் பெண்களுக்கு இமாமத் செஞ்சதா ஹதீஸ்ல பதிவாகி இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, பெண் இமாம் ஆண்கள் மாதிரி முன்னால தனியா நிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா முதல் வரிசையோட நடுவுல மத்த பெண்களோட சேர்ந்துதான் நிப்பாங்க. இதுதான் இதுக்கான ஒரு தனித்துவமான வழிமுறை. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஆண்கள் இருக்கிற ஒரு சபையில, அதாவது ஆண்கள் மட்டுமோ இல்ல ஆண்களும் பெண்களும் கலந்தும் இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒரு பெண் இமாமத் செய்ய முடியுமா? இந்த விஷயத்துல இஸ்லாமிய சட்டத்தோட பதில் ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கு. இதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு பெண் ஆண்கள் இருக்கிற தொழுகைக்கு தலைமை தாங்கிறது அங்கீகரிக்கப்படல. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த சூழ்நிலைக்கு இது அப்படியே நேர் எதிரானது. சரி, ஏன் இந்த தடை அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் இஸ்லாத்தோட 4 முக்கிய சட்டப்பிரிவுகள் உட்பட பெரும்பாலான அறிஞர்களோட ஒருமித்த கருத்து இது. 2வது காரணம் தொழுகையில வரிசை எப்படி அமையணும்னு ஒரு நபி வழி இருக்கு இல்லையா, அதுதான். அந்த முறைப்படி ஆண்கள் முன்னாலேயும் அவங்களுக்கு அடுத்து சிறுவர்களும் கடைசி வரிசைகள்ல பெண்களும் நிப்பாங்க. இந்த வரிசை அமைப்பே தலைமைக்கான இடத்தை இயல்பாகவே தீர்மானிக்குதுன்னு கருதப்படுது. சரி, நம்ம வழக்கமா தொழுற 5 வேளை தொழுகைகளை தாண்டி ஜுமா, பெருநாள் மாதிரியான பெரிய கூட்டான தொழுகைகள் இருக்கு இல்லையா, அதுல பெண்கள் தலைமை தாங்கிறத பத்தி என்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஜுமா தொழுகையையும் பெருநாள் தொழுகையையும் பெண்கள் வழிநடத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த 2 தொழுகைகளும் ஆண்களுக்கு கடமையாக்கப்பட்ட சமூக வழிபாடுகளா பார்க்கப்படுது. அதனாலதான் இதுக்கான தலைமை பொறுப்பும் ஆண்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அறிஞர்களோட பொதுவான விளக்கமா இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வாங்க ஒரே இடத்துல சுருக்கமா தொகுத்து பாத்துரலாம். அப்பதான் இந்த விதிகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த அட்டவணை நாம பேசின எல்லாத்தையும் எவ்வளவு அழகா தொகுத்து காட்டுது. பெண்களுக்கு இமாமத் செய்ய அனுமதி உண்டு, ஆனா வரிசையோட நடுவுல நிக்கணும். இதுதான் கண்டிஷன். அதே சமயம் ஆண்கள் இருக்கிற சபைக்கு இமாமத் செய்ய அனுமதி இல்ல. ஆனா பெண் குழந்தைகளுக்கும் பருவமடையாத ஆண் குழந்தைகளுக்கும் இமாமத் செய்யலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? சூழ்நிலையை பொறுத்துதான் விதிகள் அமையும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இங்க நாங்க சொன்னதெல்லாம் பொதுவான சட்ட விளக்கங்கள் தான். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். அப்போ தகுதியான மார்க்க அறிஞர்களை நேர்ல அணுகி விளக்கம் கேட்கறது தான் எப்பவுமே நல்லது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியோட விடை பெறுகிறோம். தொழுகையில தலைமைத்துவம் பத்தின இந்த விதிகள் இஸ்லாமிய சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பங்களிப்பு, பொறுப்புகள் பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.